குழந்தைகளுக்கு இப்போ எக்ஸாம்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருப்பாங்க. நெறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற விஷயம் இதுதான். படிக்கிறாங்க பட் என்னன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் மறக்கிற மாரி இருக்கு. அடிக்கடி டென்ஷன் ஆகுறாங்க. ஞாபகத்திறன் அதிகரிக்கிறதுக்கு இந்த பயிற்சிகள் அப்படின்றது எந்த வகையில நமக்கு உதவும்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமுமே பிரெயின் எந்த அளவுக்கு நமக்கு ஒவ்வொரு விஷயம் காலையில நம்ம எந்திரிச்சதுல இருந்து இரவு நம்ம தூங்கினா கூட ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு திங்கிங் இருக்கிற மாதிரி சாப்பிடும்பொழுது நம்ம மூளை செல்கள் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும், ஞாபக திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஞாபகத்திறன் அதிகரிக்க இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? அந்த குழந்தைகளுக்கு இப்போது எக்ஸாம்க்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க. நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற விஷயம் இதுதான். படிக்கிறாங்க பட் என்னன்னு தெரியல, கொஞ்சம் கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்குது, அடிக்கடி டென்ஷன் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஞாபகத்திறனை மேம்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யலாம்? இல்லை பயிற்சிகள் ஏதாவது இருக்கா? உணவு முறைகள் ஏதாவது இருக்கா? சித்த மருந்துகளை எதை பயன்படுத்தலாம்? இந்த மூன்றுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு ஞாபகத்திறன் அதிகரிக்கும். இதுக்கு ஞாபகத்திறன் அதிகரிக்கிறதுக்கு இந்த பயிற்சிகள் அப்படின்றது எந்த வகையில் நமக்கு உதவும்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமுமே பயிற்சிகள் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா தொடர்ந்து அதை வந்து நம்ம கொஞ்சம் ஆழமாக மனசில், அதாவது ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட அந்த விஷயத்தை நம்ம வந்து லேர்ன் பண்ணோம்னா ஈஸியாக நமக்கு அது மெமரியில் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சின்ன சின்ன பயிற்சிகள்லாம் என்ன பண்ணலாம்? நம்மளுடைய பிரெயின் கெப்பாசிட்டி, ஸோ மெமரி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, முதல்ல பிரெயின் எந்த அளவுக்கு நமக்கு ஒவ்வொரு விஷயம் காலையில் நம்ம எந்திரிச்சதுல இருந்து இரவு நம்ம தூங்கினா கூட ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போது நம்ம நினைவில் வைக்கக்கூடியது, நினைவில் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அப்போது நம்ம நினைவில் வைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் முக்கியமானது எல்லாமே நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கணும். நம்ம நினைப்போம், என்னடா அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, முக்கியமான இது ஞாபகம் வர மாட்டேங்குது, முக்கியமான நேரத்தில் இதை நான் மறந்துடுவேன், இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. முக்கியமாக ஏஜ்ட் பர்சன்ஸ் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஒரு 60 இயர்ஸ் க்ராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் எல்லாமே ஞாபகம் இருந்தது, இப்போ எல்லாமே நான் எழுதி வச்சுக்கிறேன், இல்லை வீட்டோட அட்ரஸ் மறக்கிறேன், ஸோ போனால் வழி தெரிய மாட்டேங்குது. எனக்கு நிறைய பேர் சொல்கிறவங்க. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெலாம் நம்ம வந்து ஜீரியாட்ரிக் ஓபி பார்க்குறோம். அந்த டைமில் கூட்டிகிட்டு வருவாங்க, மேம் அம்மாவுக்கு இப்படி இருக்குது, அப்பாவுக்கு இப்படி இருக்குது, நீங்கள் கொடுத்த மெடிசன்ஸில் இப்போ நல்லா படுக்கையாக இருந்தவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த நினைவுகள் மட்டும் பார்த்திங்கன்னா ஆளே இல்லை, பட் இதோ நிற்கிறாங்க பாருங்கள் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க நிற்கிற மாதிரி, அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி, எப்பயோ நடந்த விஷயத்த சொல்கிறாங்க, இப்போ நடந்ததெல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாமே நம்ம பிரெயின் செல்ஸ், பிரெயினில் இருக்கிற லோப்ஸில் எந்த லோபில் நமக்கு அஃபெக்ட் ஆகிருக்கோ அதை பொறுத்து நமக்கு மெமரி பவர் அப்படின்றது இருக்கும். இப்போ பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது குழந்தைகளுக்கு தாராளமாக இந்த பயிற்சிகள் டெய்லி ஒரு 15-20 நிமிடங்கள் நம்ம செய்யலாம். பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மூச்சு பயிற்சி ரொம்ப 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 முக்கியம். நம்மளுடைய பிரெயின் செல்ஸை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம் சொல்லலாம். ஏன்னா காலையிலேயே நம்ம வந்து அந்த ப்ரீத்திங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நம்ம மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போது பிராணாயாமம் ரொம்ப முக்கியம். அதை தொடர்ந்து பார்த்தோம்னா நம்ம பிரெயின் பவர் யோகா அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப சிம்பிளாக நம்ம காலமாக நம்ம பின்பற்றக்கூடிய தோப்புக்கரணம். குழந்தைகளுக்கு சரியான முறையில் தினமும் ஒரு 10 நிமிடங்களாவது நம்ம தோப்புக்கரணம் போடுறது ரொம்ப முக்கியம். இதனால தான் நம்ம வந்து இந்த பிரெயின் பவர் யோகானே இதை நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் காலப்போக்கில் இதை நம்ம மறந்துட்டோம். ஸோ பிரெயினோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தோப்புக்கரணம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உணவுகளை எது கவனம் செலுத்தி நம்ம சாப்பிட்டா நமக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், ஞாபக சக்தியை மேம்படுத்துவதற்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும்? சிலருக்கு வந்து பார்த்தோம்னா அதிகமாக கோபம் வந்துக்கிட்டே இருக்கும், அடிக்கடி ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்படுறது. அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா நமக்கு நினைவில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட நம்ம நினைவில் இருந்து மறக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ அதனால் அடிக்கடி கோவப்படுற ஒரு ஹேபிட் இருந்துச்சுன்னா அதை முதல்ல நம்ம தவிர்க்கணும். இதற்கு உணவு முறைகளில் என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப காரமாக ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கிறது அடிக்கடி தவிர்க்கணும். ரொம்ப ஆயிலி டயட், அது மாதிரி கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகள் இது எடுத்தோம்னா நம்மளுடைய மூளை செல்கள் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையை அடைய ஆரம்பிச்சிடும். சிலர் சொல்லுவாங்க, அப்படியே எனக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப டல்லாக இருக்குது, மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது இரவு உறக்கம். அது வந்து குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களும் சரி, உறக்கம் இல்லாமல் நம்ம வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா மூளையோட செயல்திறன் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ மூளை செயல்திறன் குறைய குறைய ஞாபக சக்தியும் நமக்கு குறையுதுன்னு சொல்லலாம். இரவு உறக்கம் ரொம்ப 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 முக்கியம். அதாவது இரவு நேரத்தில் தூங்காமல் நம்ம வந்து முழிச்சிக்கிட்டே இருக்கிறோன்னா பிரெயின் செல்ஸ் எல்லாமே ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்டோர் ஆகக்கூடிய விஷயங்கள் கூட நமக்கு ஸ்டோர் ஆகாமல் ரொம்ப அது வந்து நமக்கு பிரச்சனையை உண்டாக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம உடலுக்கு தேவையான குட் கொலஸ்ட்ரால் இருக்கிற மாதிரியான உணவுகள் எடுக்கணும். அதிகமான கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகள் எடுத்தாலும் உடலுக்கு வந்து அது பேட் கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள், பீட்டா கரோட்டின்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும். இதெல்லாம் எதில் இருக்குது? வயதானவர்களோ இல்லை குழந்தைகளுக்கோ இதை நம்ம எடுத்துக்கலாமானா தாராளமாக எடுத்துக்கலாம். இது பூசணி விதைகள், வெள்ளரி விதைகள், ஆல்மண்ட், இந்த மாதிரியான பருப்பு வகைகள் மற்றும் விதைகளில் நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடும்பொழுது அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையவே இருக்குது. தினமுமே கொஞ்சம் உலர் திராட்சையை பயன்படுத்தலாம். அதே மாதிரி அத்திப்பழம்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய பிரெயின் செல்ஸை நல்லாவே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அத்திப்பழம் நமக்கு பயன்படுது. இதையுமே நம்ம தினமும் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஒரு சிலர் என்னென்னா அடிக்கடி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வெளியில் சாப்பிட்றது, பேக்கெட் ஐட்டம்ஸ் நிறைய வெளில சாப்பிட்றது, இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள், இதில் சேர்க்கக்கூடிய அதை வந்து பதப்படுத்துவதற்காக சேர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னென்னா நம்மளுடைய மூளை செல்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். மெமரி பவரை கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து குறைச்சிக்கிட்டே வரும். அந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும். முக்கியமாக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, கேம்ஸ் வந்து விளையாடுறது, இந்த மாதிரி ஹேபிட் இருக்கும். ஸோ அதிகமாக அந்த ஸ்க்ரீன் பார்க்க அடுத்தது கேம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லும் என்னென்னா நம்மளுடைய மூளை செல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டே வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இன்றைக்கு நிறைய பேர் சொல்கிற விஷயம் இதுதான். எப்போ பாரு மொபைலில் வந்து கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நிச்சயமாக நம்மளுடைய ஞாபகத்திறன் குறைஞ்சிக்கிட்டே வரும். இதற்கு சித்த மருத்துவத்தில் இந்த ஆட்டிசம் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, ஞாபகத்திறன் குறைவாக இருக்குது, வயதானவர்களுக்கும் வயதின் காரணமாக பிரெயின் செல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அட்ரோஃபி ஆகுது அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகள் இருக்குது. பொதுவாக ஞாபகத்திறன் அதிகரிக்கணுன்னாவே நம்ம வல்லாரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வல்லாரையை வந்து பயன்படுத்தலாம். வல்லாரை நெய்யாக நம்ம வந்து ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம். இந்த வல்லாரை நெய் அப்படின்னு சொல்லும்பொழுது வல்லாரையோட துளசி, தூதுவளை, முசுமுசுக்கை, அதிமதுரம், இது எல்லாமே சேர்த்து தான் அதை வந்து நெய்யாக நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தும்போது மூளை செல்கள், மூளையில் இருக்கக்கூடிய அந்த மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வல்லாரை நெய் பயன்படும். அதே மாதிரி தான் பிரம்மி வந்து தைலமாகவோ பிரம்மி நெய்யாகவோ நம்ம பயன்படுத்தலாம். மூளை செல்களை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு பிரம்மி நெய் பயன்படுது. முக்கியமாக பார்த்தோம்னா சித்தர்கள் சொன்ன காயகற்ப மருந்து திப்பிலி கற்பம். இந்த திப்பிலி கற்பம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பொதுவாகவே இந்த திப்பிலின்னு சொல்லும்போது ரொம்ப காரமான ஒரு மூலிகை. இதை காயகற்ப முறைப்படி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். இதை திப்பிலியை வந்து நம்ம வல்லாரை சாறில் ஊற வைத்து பாவனை செய்து இதை கற்பம் முறைப்படி 48 நாட்கள் தொடர்ந்து ஒரு 3 சிட்டிகை அளவு தேனில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரணும். இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது நம்ம மூளை செல்கள் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும், ஞாபகத்திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிரம்மி தைலம் பயன்படுத்தி வாரம் 2 நாள் நம்ம வந்து தலைக்கு குளிச்சுட்டு வந்தோம்னாலும் நம்மளுடைய ஞாபகத்திறன் அதிகரிக்கும். ஞாபகத்திறனை அதிகரிக்க என்ன செய்யலாம்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதற்கான எளிய நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஹோம் ரெமடிஸும் சித்தா மெடிசன்ஸும் சொல்லியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது தொடர்பான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.